السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த சூறாவை நாம் 10 தடவை ஓதுவோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகளை நீக்கிவிடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் செல்வம் பல மடங்கு அதிகரிக்கும், வறுமை நீங்கும், கடன்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான், ஏழ்மையை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய அனைத்து துஆக்களும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று. இன்னும் சில இமாம்கள் ஜும்ஆவுடைய அந்த நேரத்தை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதிகமான இமாம்கள் குறிப்பிடக்கூடிய நேரம் என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம். அசருக்கும் மக்ரிபுக்கும் இடைப்பட்ட அன்றைய நாளினுடைய கடைசி நேரம். இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். இது எவ்வாறாக இருந்தாலும் இந்த எல்லா நேரங்களிலும் நாம் துஆக்களை கேட்போம். ஏதோ ஒரு நேரம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் மிகவும் சிறந்த ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நானும் என்னுடைய மலக்குமார்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுகின்றோம், சலாமும் கூறுகின்றோம். மனிதர்களே, நீங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் வேற எந்த நபிமார்க்கும் இது போன்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் இந்த சிறப்பு இருக்கின்றது. அல்லாஹ்வே ஸலவாத் கூறும் பொழுதே நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத்துக்களை கூற வேண்டும். நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்வதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுவோம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக ஸலவாத்துக்களை கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முஹப்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாளை மறுமையுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம்.
அதே போன்று தான் இஸ்திக்ஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, பாவமே செய்யாத நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு அதிகமாக பாவத்தை செய்கின்றோம், நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படுகின்றதா, பிரச்சனைகள் ஏற்படுகின்றதா, கவலைகள் ஏற்படுகின்றதா, நாம் செய்யக்கூடிய பாவங்களே அதற்கு காரணமாக இருக்கின்றது. நாம் இஸ்திக்ஃபார் செய்தால், நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினால், நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த சோதனைகளை நீக்குவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவான். ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக 3 விதமான சிறப்புகள் கிடைக்கும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது, நெருக்கடிகளை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கின்றான். இரண்டாவது கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனதில் உள்ள பாரம் குறையும், மன அமைதி ஏற்படும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது, அந்த மனிதன் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதே போன்று தான் இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த சூறாவை நாம் 10 தடவை ஓதுவோம். மிகவும் சிறிய சூறா. அதே போன்று அல்லாஹ்வினுடைய தன்மைகளையும், அல்லாஹ்வினுடைய வல்லமைகளையும், அல்லாஹ்வினுடைய சிபத்துக்களையும் மிகவும் சிறப்பாக கூறக்கூடிய ஒரு சூறா தான் சூரத்துல் இஹ்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கின்றதே, இது மிகவும் சிறந்த ஒரு சூரா. அல்லாஹ்வினுடைய தன்மைகள், வல்லமைகள், சிஃபத்துக்கள் இவைகள் அனைத்தையும் மிகவும் சிறப்பாக எடுத்து கூறக்கூடிய ஒரு சூரா. அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சூரா. யார் இந்த சூரத்துல் இஹ்லாஸை நேசிக்கின்றாரோ அல்லாஹ் அவரை நேசிக்கின்றான் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று இந்த சூரத்துல் இஹ்லாஸை நாம் ஓதினால் இந்த குர்ஆனில் உள்ள 3 ஒரு பகுதியை ஓதியதற்கு சமமாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏராளமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒரு சூரா தான் இந்த சூரத்துல் இஹ்லாஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த சூரத்துல் இஹ்லாஸை 10 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை, ஏழ்மைகளை அல்லாஹ் நீக்குகின்றான். செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.